எல்லாத்துக்கும் பிரைஸ் தலாட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு நிறையா உறவுகள் வந்து காடு கொடுத்துருப்பாரு. அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, அக்கா, ஃப்ரெண்ட்ஸு இப்படின்னு நிறைய உறவுகளை வந்து காடு கொடுத்துருப்பாரு. அவங்க யாராவது ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து உங்களோட ரொம்ப க்ளோஸாக வந்து உங்களை அதிகமாக கேர் பண்ணிவிட்டு உங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம். அது உங்களோட அம்மாவாக இருக்கலாம், உங்களுடைய அப்பாவாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அப்படிப்பட்ட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனையின் நேரத்தில் நீங்கள் அவங்க உங்கள் கூட நிற்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்து அவங்க நிற்காமல் போயிருக்கலாம். அவங்க வந்து உங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்தவங்களாம் கூட இருக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு என்னோடய லைஃப்பில். அந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, நேற்றைய முன்தினம் ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயம் நான் ரொம்ப பாதிச்சிச்சு. நான் ஊருக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு நான் ரிட்டன் கிளம்புறப்போ என்னோடய பைக் சாவி வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்போது எனக்கு ரிட்டன் கிளம்பி வீட்டுக்கு போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி போகிறதுன்னு தெரில. நான் க்ளோஸாக என் கூட எனக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணக்கூடிய 2 நபர்கள் வந்து எனக்கு கால் கொடுத்துருந்தாரு. அந்த நபர்கள் சரி ஓகே, இவன் கீ மிஸ் பண்ணிட்டானே, இவனுக்கு நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு திராணி இருக்குது. அதுக்கான எல்லா சோர்ஸும் இருக்குது. அது என் கண் கூட இருக்குது. ஆனால் அவங்க அந்த இடத்துல எனக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு அதை பண்ண எனக்கு மறுத்தாங்க. நான் யோசித்தேன், எவ்வளோ தான் க்ளோஸாக பழகினாலும் வந்து நம்ம ஒரு லெவலில் தான் இருக்கோம், நம்மளோட தேவைகளை நம்மளாக தான் பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டு வேறு ஸ்பேர் சாவி எடுத்துகிட்டு ரிட்டன் கிளம்பி வர்றப்போ போகிறப்போ ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிட்டேன். திரும்பி வர்றப்போ ஹெல்மெட் கொண்டு வர்றப்போ பஸ்லேயே வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். பைக் எடுக்கிறப்ப தான் ஞாபகம் வருது, அதில் போகிற அவசரத்தில் சாவி மிஸ் பண்ணிட்டோன்னு போயிட்டோமே, திரும்பி வர்றப்போ ஹெல்மெட்டையும் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம யாருன்னு தெரியுமா? நம்ம வந்து எதுக்குமே ஒரு லாக் இல்லாத ஆள் தான். நம்ம ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சா அதை நம்ம மறந்துடுவோம், ஒரு ஞாபகப்படுத்த மாட்டோம். நம்ம இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் பாத்ரூம் போனால் கழுவுறதுக்கு கூட மறக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான். நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறது யாருன்னு பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்கலைன்னா நம்ம ஒவ்வொரு நபர்களையும் தப்பாக புரிஞ்சுக்குவோங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த இடத்துல என்னாச்சுன்னா, என் கூட இருந்த என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற 2 பேரும் வந்து பைக் வச்சுருந்தாங்க. அவங்க எனக்கு பைக் கொடுத்துருந்தாங்கன்னா நான் போயிட்டு கீ எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்பேர் கீ எடுத்துகிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்து அவங்கள்ட்ட பைக்கை கொடுத்துட்டு நான் சாவியை வச்சு என்னோடய வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியிருப்பேன். இப்போ அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து கொடுக்க மறுத்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்து என்ன விஷயங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல. நான் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இதுலேருந்து ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அந்த டைம் என்னாச்சுன்னா, நான் வந்து பைக் எடுக்கிறப்போ அடடா நான் வந்த பஸ்ஸில் ஹெல்மெட் மிஸ் ஆகிடுச்சே, நான் வந்த பஸ்ஸில் ஹெல்மெட்டை வச்சு போட்டு நான் வந்துட்டேனே. உண்மையாலுமே என் கூட இருக்கிற அந்த 2 நபர்கள் என்னை உண்மையாக நேசிச்சிருந்தாங்கன்னு, அதுக்கு நீ ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆவியானவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போது அந்த இடத்துல எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, நான் இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்பி நான் என்னை இறக்கி விட்ட பஸ்ஸு எங்கே இறக்கி விட்டுச்சோ அதே இடத்துக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் போனேன். அந்த இடத்துல அந்த பஸ் நின்றுச்சு. அந்த பஸ்ஸில் அந்த ஹெல்மெட் இருந்துச்சுன்னு அவங்க உண்மையிலுமே நேசிக்கிறாங்க, அவங்க எனக்கு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னா அது என்னோடய நன்மைக்காக விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் உண்மையிலுமே நான் அவங்கள ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் நினச்சி பார்த்துட்டு அந்த இடத்துல பைக் எடுக்க போகிறேன். பைக் எடுத்துகிட்டு பஸ்ஸில் பஸ்ஸு ஃபஸ்ட்டு இருக்குமாங்கிறதே டவுட்டு, அதில் ஹெல்மெட் இருக்குமாங்கிறது அதை விட டவுட்டு. ஏன்னா நான் போகிறது ஒரு 11:30க்கு அந்த பஸ் அங்கே வருமானு கூட எனக்கு தெரியாது. நான் போனேன், அந்த இடத்துல அந்த பஸ் நின்றுச்சு. அப்புறம் உள்ளே போய் பார்த்தேன், ஹெல்மெட் இருந்துச்சு. இது எனக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இருந்துச்சு. இதுலேருந்து காட் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாரு. உன்னை சுற்றி இருக்கிற நபர்கள் வந்து உனக்கு எதிராக ஒரு விஷயத்த செய்கிறப்போ அது அவங்க உனக்கு எதிராக செய்கிற மாதிரி தெரியலாம், அது உன்னோட நன்மைக்கு ஏதுவான விஷயமா இருக்குது, அதை நீ புரிஞ்சுக்கன்னு சொன்னார். நன்மைக்கு ஏதுவான விஷயங்கள்
நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. உங்களோட லைஃப்பில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டுக்கு பின்னாடியும் கூட நன்மைக்கு ஏதுவான விஷயங்கள் மட்டும்தான் நடந்துகிட்ருக்குது. அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறப்ப தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை அந்த சாவி எனக்கு மிஸ் ஆகாமல் இருந்த அந்த சாவியோட நான் வந்து ஒரு எடுத்துகிட்டு கிளம்புறப்போ எனக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயங்கள் கூட நடந்திருக்கலாம். இப்படி வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இதிலிருந்து நான் என்ன சொல்ல வர விரும்புகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எதுக்குமே யூஸ்லெஸ்ஸான ஒரு பர்சன். நம்மளை யூஸ்ஃபுல்லான ஒரு பர்சனை மாற்றுறது தான் பரிசுத்த ஆவியானவரோட வேலை. நீங்கள் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களாக கூட இருக்கலாம், நீங்கள் படிக்கிற இடத்துல ஆகிட்டு, வேலை செய்கிற இடத்துல ஆகிட்டு, வீட்டிலே ஆகிட்டு, நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மறக்கக்கூடிய நபர்கள் தான். உங்களை நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். அதனால் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் யாரையுமே எடை போடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து சொல்லிக் கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு சரியான புரிதலே கிடைக்கும். இந்த விஷயத்தின் மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, நான் எந்த நபர்களை நான் தப்பாக நினச்சனோ அதுக்கப்புறம் காட் அந்த அடையாளத்தை காட்டினதுக்கப்புறம் அந்த நபர்கள் மேலே எனக்கு அதிகமான மரியாதை மதிப்பு வந்துச்சு. நான் அவங்கள அதை விட அதிகமாக நேசிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். இந்த விஷயத்தை நான் உங்களை ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஃபைனலாக என்ன இதோட கன்க்ளூஷன்னா, ஆவியானவர் வச்சு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ நம்மளுடைய மனக்கண்கள் பிரகாசமாக இருக்குங்கிற விஷயத்தை நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.